இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் நல்ல நாளாக மாறப்போகுது. முருகப்பெருமானுடைய அருளால் உங்களுடைய வேண்டுதல் பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறுங்க. இன்னைக்கு முருகப்பெருமானுடைய சிறப்பான ஆலயங்களில் ஒன்று அது சிவன்மலை கோவிலுங்க. இந்த கோவிலுடைய சிறப்பு என்னென்னா ஆண்டவன் உத்தரவு பெட்டி. இந்த பெட்டியில் வைக்கக்கூடிய பொருள் பார்த்திங்கன்னா அந்த முருகப்பெருமானே தன்னுடைய பக்தர்களுடைய கனவுல வந்து தான் குறிப்பாக உணர்த்துவார். அப்படி சொல்லக்கூடிய பொருளும் பார்த்திங்கன்னா இதுவரை இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா அடுத்து வருகின்ற நாட்கள்லேயே மிகப்பெரிய நல்ல விஷயங்களும் நடந்திருக்கு, சில வருத்தமான விஷயங்களும் நடந்திருக்கு. இறுதியாக இந்த ஆடவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருள் பார்த்தீங்கன்னா கடல் நீர் வைத்திருக்காங்க. இதனால் பார்த்தீங்கன்னா என்ன விஷயம் காத்திருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் சிவன்மலை ஆண்டவனுடைய வாக்கின்படி வருகின்ற மார்ச் மாதம் குறிப்பாக 3ஆம் தேதி அன்று குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா இந்த நேரம் பார்த்தீங்கன்னா ஜாதக ரீதியாக உங்கள் கிரக நிலையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப பெரிய அவமானத்தையும் சந்திக்க வேண்டியதாக இருக்குதுங்க. நிதி நிலைமையில் மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்படி 12 ராசிகளில் எந்த ராசிக்காரர்கள்னு தெரிந்து கொள்ள இந்த ஒரு பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தனிப்பட்ட முறையில் உங்கள் ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு சரியான ஒரு பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கேயத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன்மலையில் அமைந்துள்ள கோவில் தாங்க சுப்பிரமணியர் ஆலயம். இங்கு தோரட்டி மரம் தலவிருச்சமாக அமைந்திருக்கு. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பெற்ற தலம்தாங்க இது. 15 சித்தர்களில் ஒருவராக இருந்த சிவவாக்கியார் பார்த்தீங்கன்னா இந்த மலையில் தங்கியிருந்து முருகப்பெருமானுக்காக கோவில் எழுப்பி வழிபட்டிருக்காரு. அவர் நினைவாக இந்த மலைக்கு சிவன்மலைன்னு பெயரும் வந்திருக்குங்க. மேலும் இந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா சிவன் வந்து திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதி சிவன்மலைன்னு சொல்கிறாங்க. இது பார்வதி அகத்தியர் ஆகியோர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம்னு. வள்ளிமலைக்கு சென்று வள்ளியை மனமுடிந்த முருகப்பெருமானம் பார்த்தீங்கன்னா வள்ளியோடு இங்கு குடிக்கொண்ட தலமாகவும் இருக்குது. இங்கு மூலவர் சுப்பிரமணியராக வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். இங்கு சிவன்மலை மீதுள்ள கோவிலுக்குள்ள செல்ல நீங்கள் 496 படிகள் கொண்ட மலைப்பாதை அமைத்திருக்காங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டதாகவும் இந்த கோவிலுடைய சிறப்பம்சம் ஆண்டவன் உத்தரவு பெட்டிதாங்க. முருகப்பெருமானே பார்த்தீங்கன்னா பக்தருடைய கனவுல தோன்றி உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்பட வேண்டிய பொருளை கோருவதும் அந்த பெட்டியில் பொருளை வைத்து பூஜை செய்யப்படுவதோ பல ஆண்டுகளாக இந்த கோவிலில் கடைபிடித்து வராங்க. இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பொருளை சுட்டி காட்டும் முறையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தருடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கும். மற்ற திருத்தலங்கள் போல் இல்லைங்க. இங்கு முதல் வழிபாடு முருகப்பெருமானுக்கு தான். மற்ற திருத்தலங்களில் எந்த தலை எடுத்தாலும் முதல் வழிபாடு பிள்ளையாருக்கு, ஆனால் இங்கு முருகனுக்கு தான் முதல் வழிபாடு. மேலும் இங்குள்ள நவகிரகங்கள் அனைத்தும் சூரிய பகவானை பார்த்தே நிற்குதுங்க. அணையாத தீபம் ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டே இருக்குது. இங்கு மலையின் மீது இன்றும் ஏராளமான சித்தர்கள் தவம் செய்து கொண்டு இருப்பதாகவும் புண்ணியம் செய்தவங்க கண்களில் தான் அவ்வப்போது சித்தர்கள் புலப்படுவதாகவும் சொல்கிறாங்க. இங்கு தல விருச்சமாக தோரோட்டி மரம் அமைந்திருக்கு. தோரோட்டியும் ஒரு வகை மறந்தாங்க. இங்கு கொங்கு நாட்டு பகுதியில் பல கோவில்களை இதுவே தலை விருச்சமாக இறைவனோடு ஒன்றி வணங்கப்படுது. மேலும் வறண்ட நிலப்பகுதியிலும் பாலைவன பகுதியிலும் வளரக்கூடிய தன்மை தாங்க இது. பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பு கசப்பு சேர்ந்து இருக்கும். உத்தரவு பெட்டியில் பார்த்தீங்கன்னா கடல் நீர் வைத்திருக்காங்க. தற்போது இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பல வருடங்களுக்கு முன்னாடி தண்ணீர் வைத்திருந்தாங்க. அப்போது என்ன நடக்குன்னு மக்கள் பார்த்தீங்கன்னா தெரியாமல் இருந்திருக்காங்க. சில நாட்களுக்கு பிறகு சுனாமி வந்து பல்லாயிரம் மக்களுடைய உயிரை வாங்கிடுச்சு. அன்று முதலே இதில் வைக்கக்கூடிய பொருளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க. அடுத்ததாக மஞ்சள் வைத்து பூஜை செய்திருக்காங்க. அன்று முதலே மஞ்சளின் விலை உயர்ந்திருக்கு. அதே போல் சில வருடங்களுக்கு முன்னாடி தாங்க தங்கம் வைத்து உத்தரவானது. அரைப்போன் தங்கம் வைத்து பூஜை செய்த பிறகு பார்த்தீங்கன்னா அன்று ஏறிய தங்கத்தின் விலை தற்போது அதிக அளவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் விற்பனையாகிட்டு வருது. இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பெட்டியுள்ள வைத்துள்ள பொருளால் பல்வேறு மாற்றங்களும் நல்ல அதிசயங்களும் நிகழ்ந்துட்டு வருதுங்க. இந்த முருகப்பெருமானுடைய அருள் வாக்கின்படி இந்த ஆண்டு தொடக்கத்திலே நடக்கக்கூடிய சந்திர கிரகணம் ஜோதிட ரீதியாக பார்த்தீங்கன்னா பலருடைய கவனத்தை ஈர்த்திருக்கு.
சில ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்னு சொல்லலாங்க. இந்த நாள தாக்கத்தால் மனநிலை, நிதி, உடல் நலத்திற்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி நிகழ இருக்கு. இந்த நேரத்தில் சிம்ம ராசியில் கேதுவோடு சந்திரன் சேரக்கூடிய அமைப்பின் காரணமாக சில ராசிகளுக்கு எதிர்மறை தாக்கத்தை அதிகம் ஏற்படுத்துன்னு சொல்லலாங்க. இந்தியாவில் பகுதி நேர கிரகணமாக தான் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் சிவன்மலை ஆண்டவனுடைய எச்சரிக்கையின்படி முதலாவதாக ராசி சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா 4ஆவதாக அமைந்த கடக ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. பழைய திட்டங்களை குறித்து கவலை அதிகரிக்கும். வாகனங்கள் வாங்குவது இல்லைன்னா புதிய முதலீடுகள் செய்வதை போன்றவற்றை தள்ளி போடுங்க. நிதி தொடர்பான விஷயங்கள ரொம்பவே கவனமாக இருக்கணும். 2ஆவதாக பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் தொழில், நிதி விஷயங்களை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலமாக இருக்கு. யாரையும் எளிதில் நம்பாதீங்க. ஒவ்வொரு முடிவும் சிந்தித்து எடுக்க வேண்டும். சிறிய தவறுகள் கூட பெரிய பிரச்சனையாக மாற வாய்ப்பு இருக்குங்க. ரொம்ப கவனமாக இருங்க. 3ஆவதாக பார்த்தீங்கன்னா மீனராசி நண்பர்களுக்கு இந்த நிலத்தில் உடல்நலத்திற்கு சிக்கல்கள் ஏற்பட வாய்ப்பிற்கு. உணவு பழக்கங்களில் கட்டுப்பாடாக இருங்க. புதிய முதலீடுகளை தவிர்த்து ஆலோசனை பெற்று செயல்படுவது நல்லது. குறிப்பாக ஆன்லைன் பரிவர்த்தனை இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா தவிர்த்துடுங்க. மொத்தத்தில் இந்த 3 ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும்னு சொல்லப்படுது. தொடர்ந்து சிவன்மலை கோவிலினுடைய சிறப்புகள் என்னென்னு ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாங்க. சிந்தையை அடக்கி சும்மா இருப்பது திறன் அரிதுன்னு சொல்லலாம். அந்த வகையில் பஞ்சபூதங்களுடைய சக்தியை உணர்ந்து சித்தத்தை அடக்கி செயற்கரியனை செய்து வென்றவங்கள் தான் சித்தர்னு சொல்லுவோம். அந்த வகையை சேர்ந்தவங்களில் ஒருவராக இருந்தவர் தாங்க சிவவாக்கிய சித்தர். பூஜித்த மலை தான் சிவன்மலைங்க. எங்குமே வளம் பொங்கக்கூடிய கொங்கு நாட்டில் சிங்க நகராக இருக்கக்கூடிய காங்கேயத்துக்கு அருகிலேயே காங்கேயம் திருப்பூர் நெடுஞ்சாலையிலிருந்து பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சிவன்மலை அமைந்திருக்கு. இந்த மலை மீது கோவில் கொண்டு அருள்பாலித்து வரக்கூடிய தெய்வம் தாங்க சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில். கடந்த பல வருடங்களுக்கு முன்னாடியே பாட்டாளி மலைன்னு வழங்கப்பட்டிருக்கு. பின்னாடி தான் இங்கு வந்து சித்த சிவவாக்கியார் முன்னின்று சான்றோர்களுடைய பெருந்துணையோடு பக்தர்களுடைய ஒத்துழைப்பாலும் பல திருப்பணிகளை செய்திருக்காரு. அது முதலே இந்த மலை சிவன்மலைன்னு பெயர் பெற்றிருக்குங்க. மேலும் இந்த மலையினுடைய சிறப்பு என்னன்னு குறித்து பார்த்தீங்கன்னா அங்கு சாமியை கும்பிட வந்த ஈரோட்டை சேர்ந்த நபரிடம் கேட்கையில் அவர் பார்த்தீங்கன்னா சிவன்மலை முருகப்பெருமான் சிறந்த திருத்தலங்க. இது கொங்கு நாட்டில் புகழ்பெற்ற திருத்தலங்களில் இதுவும் ஒன்று. இங்குள்ள முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த தெய்வம். தான் தெரிவிக்க விரும்புவதே பக்தர் கடவுளை வந்து கட்டளையிட்டு பின்னடப்பதே முன்கூட்டியே தெரிவிக்கக்கூடிய அபூர்வ சக்தி நிறைந்த கோவில்னு. சிவன்மலை கோவிலில் சிறப்புகளே பிரசித்தி பெற்றது. ஆண்டவன் உத்தரவு பெட்டிங்க. மனிதருக்கு ஏற்படக்கூடிய இன்னலையும் மகிழ்ச்சியும் முன்னதாகவே உணர்த்தும் விதத்தில் இங்கே மூலவருக்கு காரணமூர்த்தின்னு பெயர். சிவன்மலை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா பக்தர் கனவுல வந்து பூஜை செய்யுமாறு கூறுவாராம். அதன்படி சுவாமியிடம் உத்தரவு கேட்கப்பட்டு உத்தரவானது. குறிப்பிட்ட பொருள் வந்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைக்கப்படுங்க. இன்னொரு பக்தர் கனவுல வந்து அடுத்த பழைய பொருளை சுட்டி காட்டும் வரையுமே பழைய பொருளை கண்ணாடி பெட்டுக்குள்ள பக்தரின் பார்வைக்காக வைப்பாங்க. மேலும் மூலவராக சுப்பிரமணியர் வள்ளியோடு ஒரே கருவறையில் திருமண கோலத்தில் காட்சியளிப்பார். மேலும் இந்த ஆலயினுடைய பிரார்த்தனை முறைன்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை, குழந்தை பாக்கியம், தொழில் மேன்மை, நோய் பாதிப்புன்னு அத்தனை பிரச்சனைகளுக்கோ தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புத தலமாக இருக்கு. நவகிரக சன்னதியை 9 முறை சுற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து விடுபடலாம். மேலும் சனி பகவானின் தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறாரு. மலை மேலே சுரலோக நாயகி சமேத ஜரஹேஸ்வரர் எழுந்திருக்காரு. காய்ச்சல் வந்தவங்க இங்கு வந்து மிளகு ரசம் வைத்தேன் இங்கு வந்து பூஜை செய்து உண்டா காய்ச்சல் நீங்கன்னு சொல்லப்படுது. நேரத்தில் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் வெளியில் செல்வதை தடுங்க. கிரகண நேரத்தில் தண்ணீர் அருந்துவது, உணவு எடுத்துக்கொள்வதும் தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் கிரகண காலத்தில் பார்த்தீங்கன்னா இறை வழிபாடு மேற்கொண்டா பல மடங்கு உங்களுக்கு பலன் உண்டுங்க. கிரகண நேரத்தில் சிவனுடைய மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தொடர்ந்து மனதில் உச்சரித்து கொண்டே இருந்தால் எந்தவித குழப்பமாக இருந்தாலும் தீர்ந்துடுங்க. மேலும் குறிப்பாக இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 ராசிக்கு மார்ச் 3ஆம் தேதி காத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய எச்சரிக்கை என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் 12 ராசிக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் கிரக நிலை எப்படி இருக்குன்னு தெரிந்து கொள்ள அடுத்த பதிவை மறக்காமல் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா 12 ராசிகளில் நீங்கள் எந்த ராசிக்காரங்கள்னே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் புதியவராக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்குதா, உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை தீர வேண்டும்னா ஜோதிட ரீதியாக என்ன மாதிரியான பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள நினைத்தீங்கன்னா வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.